பக்தி யோகம். பக்தியின் மூலமாக இறைவனோடு இணைவது. கோவில்களினுடைய நோக்கம் அதுதான். ஆன்மா லயமாக வேண்டும். யோகம் என்றாலும் லயம் என்றாலும் ஒன்றுதான். யோகம்னாலும் இணைதல் அப்படின்னு பொருள், லயமாதல் என்றாலும் இணைதல் என்று பொருள். அப்ப ஆன்மா லயமாக வேண்டும் இல்லைங்களா? அப்ப ஆன்மா எதனோடு லயமாகணும்னா அந்த இறைவனோடு லயமாக வேண்டும். இறைவன் ஒரு தனி பொருள் இல்லை, இறைநிலை என்கின்ற அந்த தெய்வீக சக்தியோடு நம்முடைய ஆத்மா அதனோடு இணையணும். அதற்காகத்தான் இத்தனை கோவில்கள், இத்தனை ஆலயங்கள், இத்தனை யோகங்களும் கூட. அதுல பக்தி யோகம் அப்படிங்கிறது அடிப்படை நிலை. சரிங்களா? அதாவது ஒண்ணுமே தெரியாத ஒரு மக்களுக்கு அவர்களை இறைவனை பற்றிய சிந்தனையில் நம்பிக்கை கொடுத்து அதன் வழியிலே அழைத்து செல்லக்கூடிய ஒரு யோகம் பக்தி யோகம். சரிங்களா? இதனுடைய அடுத்த நிலைய நம்ம மகான்கள் கொடுத்திருந்தாங்க. அது ஏனோ அந்த பக்தி யோகத்திலிருந்து விடுபட்டுருச்சு. சரிங்களா? இன்னைக்கு கோவில்கள்லயே அந்த ஞானத்தை போதிக்கிற அளவுக்கான சூழலை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி இருந்தாங்க. அதற்குன்னு தியான கூடங்கள் இருந்தது. ஒவ்வொரு பெரிய கோவில்கள்லயும் தியான மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கிறத நீங்க பார்த்துருக்கலாம். அப்ப அந்த தியான மண்டபங்களுடைய நோக்கம் என்ன? அதாவது ஆரம்ப காலத்துல பக்தி யோகத்துல சென்று கொண்டிருக்கிற அந்த அன்பர்கள் சிறிது சிறிதாக அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி உயர்ந்து வரணும். அப்படி அவங்க உயர்ந்து வரும்போது நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ள எழும். இயற்கையாகவே மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல். ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டே இருக்கும். நீங்க கவனிக்கலாம். சரிங்களா? இது ஏன் இப்படி இருக்குது? சூரியன் ஏன் இப்படி இருக்குது? நிலா ஏன் இப்படி இருக்குது? பறவை ஏன் இப்படி கத்துது? சரிதானுங்களா? அப்படி அந்த குழந்தைகளுடைய கேள்விகள் ஏன், எதுக்கு, எப்படி, இந்த கேள்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பான ஒரு அறிவினுடைய அடிப்படை வேலையா இருக்கு. அப்போ அப்படி எழும்போது இந்த கோவில்னா என்ன, சாமின்னா என்ன, எதுக்காக நம்ம சாமி கும்பிடுறோம், எதற்காக இந்த பூஜைகள், எதற்காக இவ்வளவு சடங்குகள், சம்பிரதாயங்கள், இப்படின்னு அந்த அறிவு கேட்கணும். அப்படின்னா அதுக்கு நாம ஒரு குறைஞ்சது 13-14 ஆண்டுகளுக்கு மேலதான் அந்த அறிவுல இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் வரும். வித்து ஆற்றல் என்னைக்கு நம்ம உச்சியிலிருந்து முதுகுத்தண்டின் வழியாக இறங்கி நம்முடைய மூலாதாரத்திலே வந்து அமர்கிறதோ அதற்கப்புறம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும். அதுக்கு அப்புறம் அவன் சிந்திக்கக்கூடிய தன்மையை அவன் பெறுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்ப சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லாத வரைக்கும் அவனுக்கு இந்த நம்பிக்கை மார்க்கம், பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாது. பக்தி யோகத்தை நம்ம வந்து குறைவாக எடை போட்டு விடக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படை தேவையான ஒரு விஷயம். ஒரு 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 பழம் நீங்க சாப்பிடணும்னா அது காயாகி அப்புறம் தான் கனி ஆகும் இல்லையா? நான் டைரக்டா பழம் சாப்பிடணும்னா சாப்பிட முடியாது. அப்ப அந்த காய் போன்ற நிலை தான் பக்தி மார்க்கம்னு மகரிஷி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப காயிலிருந்து காயை நீங்க அப்படியே பயன்படுத்த முடியாது. அப்ப காயிலிருந்து அது கனியணும் இல்லையா? அந்த கனி ஆகக்கூடிய நிலை தான் ஞான மார்க்கம். அப்ப இறைவனை நம்பி நாம் அந்த வழியில செல்கிறோம். நம்ம முன்னோர்கள் சொன்ன சொல்லை நம்பி நாம் ஒரு செயலை செய்கிறோம்.
ஆனா ஏன் எதுக்குன்னெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிறைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், இறை வழிபாடுகள் ஏன் எதுக்குன்னு நமக்கு தெரியாது. நீங்க கேட்டு பாருங்களேன். இப்போ இந்த பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின்ல கூட நம்ம பண்ணோம்ல, இந்த ஆத்மாக்கான ஒரு காரியங்கள் நம்ம பண்றோம்ல, சரியானுங்களா? ஒரு கருப்புன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 16வது நாள் அல்லது 30வது நாள் காரியம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அஸ்தி கரைத்தல்னு ஒண்ணு இருக்கும். திதி கொடுத்தல்னு ஒண்ணு இருக்கும். இதுலெல்லாம் என்ன இருக்குதுன்னு தெரியுமானா தெரியாது. திருமணத்தப்ப நிறைய சடங்குகள் பண்ணுவாங்க. சரி, அது நல்லதுன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர, அதற்குள்ள ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாது. அப்ப ஏன் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாம ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னா, அதற்கு பேர் என்னங்க? அதற்கு பேர் பக்தி மார்க்கம், பக்தி யோகம்னு பேர். அப்ப அறிவு வளர்ச்சி பெறும்போது இது ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சிட்டு பண்றது ஞான மார்க்கம்னு சொல்றோம். பக்தி மார்க்கத்துல நிறைய தவறுகளை நமக்கு மனசுல பதிய வச்சு செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஞான மார்க்கத்துல அப்படி செய்ய முடியாது. சரி, ஏன்னா இதுல விளக்கம் கொடுக்கிற காரணத்தினால இது ஏன் எதுக்குன்னு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்காம அதை செய்ய மாட்டீங்க. அப்படி செய்யும் போது அதை சரியா செய்வீங்க, முறையா செய்வீங்க. இன்னும் ஒரு படி மேல போய் அதை உணர்ந்து செய்வீங்க. சரிங்களா? அப்ப அதற்கு அடுத்த நிலை கோவில்களிலே ஏற்பாடு செய்திருந்தாங்க. அது இன்று காலப்போக்குல அந்த தியான மண்டபங்கள், அதை சொல்லி கொடுக்கறதுக்கான முறைகள் எல்லாமே இல்லாம போயிருச்சு. சரி, இது நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மைனஸ் தான் சொல்லணும். சரிங்களா? அப்போ இந்த நிலையை புரிந்து கொண்ட மகரிஷி போன்ற மகான்கள் அந்த இறைவனை உணர்வதற்கான அந்த பாதையில அந்த ஞான மார்க்கத்தை நம்ம கிட்ட தெளிவுபடுத்துறாங்க. அதை ஞான யோகம் என்று சொல்றாங்க. சரிங்களா? நாம இப்ப பயணித்து கொண்டிருப்பது ஞான யோகம். உடற்பயிற்சியை ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், தியானம் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும். சரி, அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கைனா என்ன, நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம், எங்க போகணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்ம வாழ்க்கையில இன்ப துன்பத்திற்கான காரணம் என்ன, வினைப்பதிவுகள் என்ன, எல்லாவற்றையும் விளக்கி இப்படிதான் நீ வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யோகம்தான் ஞான யோகம், ஞான மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி, அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு யோகம் என்றால் அதை கர்ம யோகம் அப்படின்னு சொல்லலாம். கர்மா என்றால் செயல் அப்படின்னு பெயர், பொருள். கர்மானா செயல், யோகம்னா இணைதல், யாரு கூட? இறைநிலையோடு. அப்ப ஒரு செயலை செய்வதன் மூலமாக இறைநிலையோடு இணைய முடியுமா? நிச்சயமா முடியும். இது எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. நீங்க இதற்குன்னு வேற எந்த செயலையும் தனிப்பட்டு செய்ய வேண்டாம். உங்களுடைய செயல்களையே நீங்கள் முறையாக சரியாக செய்யும் போது அதுவே இறைவனை உணர்வதற்கான ஒரு நிலைப்பாடாக மாறிடும் அப்படின்னு பல மகான்கள் உணர்ந்திருக்கிறாங்க. சரி, அந்த செயலை எப்படி செய்யறது? இப்ப நாமளும் செயல் செஞ்சுட்டே இருக்கிறோம். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் பல செயல்களை செய்கிறோம். அப்ப இந்த செயல்கள் கர்ம யோக செயல்களான்னு கேட்டா இல்ல. ஆனா இதே செயல்களை கர்ம யோகமாக செய்யும் போது அது இறைவனை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து சொல்றார், நீ யோகி ஆகுக அப்படின்னு சொல்றார். நாம யாரா மாறணும்? யோகிகளாக மாற வேண்டும். யோகிகள் அப்படிங்கிறவங்க யாரு? சரிண்ணா, இறைவனை உணர்வதற்கான செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவங்களுக்கு பேரு யோகிகள். இப்ப நீங்க நானும் எல்லாருமே ஒரு யோகி. சரிங்களா? அப்ப அந்த யோகி ஆகுகன்னா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு செயலையும் அந்த இறைவனை உணர்வதற்கான செயலாக நாம் மாற்றி செய்ய.
இப்ப இவ்வளவு நாள் நம்ம எப்படி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல நம்முடைய செயல் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. அது வீட்டுல செயல் செஞ்சாலும் சரி, தொழில்ல செயல் செஞ்சாலும் சரி, சமுதாயத்துக்காக செயல் செஞ்சாலும் சரி, அங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நம்முடைய செயல் நடந்துட்டு இருக்கு. நீங்க உங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிலருக்கு இதை உடனே ஏத்துக்குவீங்க, சிலருக்கு இல்ல இல்ல இது எதிர்பார்ப்பு இல்லாம நான் செய்யறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. சரிதானுங்களா? எந்த ஒரு செயலையும் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறது இல்ல. ஒரு வேலைக்கு போறீங்கன்னா ஒரு சம்பளம் வரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. சரிதானுங்களா? ஒரு கணவனுக்கு மனைவியிடம் குடும்பத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நான் உழைத்து கொண்டாந்து கொடுக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்யணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. மனைவிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்ப எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட தான் ஒவ்வொரு செயலையுமே செய்யறோம். சரி, ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறப்ப கூட அது திரும்பி வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு நல்லது செய்யறப்ப கூட திரும்பி நல்லது நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு. இது தவறுன்னு நான் சொல்லல. இப்ப நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்பார்ப்போட நம்ம ஒரு செயலை செய்யறோம். இது தவறு கிடையாது. கரெக்ட் தான். சாதாரண மக்களுக்கு இது சரி. ஆனால் கர்ம யோகிகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து அவங்க சிந்தனையில ஈடுபடும் போது அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்குது. நான் யார் அப்படின்னு அவங்க சிந்தனையில் எடுக்கும்போது, நான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்ப அந்த ஆத்மா கூட என்ன இருக்குதுன்னா, வினைகள், கர்ம வினைகள் சேர்ந்திருக்கு. அப்ப அந்த கர்ம வினைகளை கழித்துக் கொள்வதற்காக அந்த ஆன்மா இந்த உடலை கட்டுகிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த உயிரை இயக்குகிறது, மனதை இயக்குகிறது. சரி, இந்த உடலாக இருப்பது யாரு அப்படின்னா, யார் கொடுத்தது அப்படின்னா, எல்லாமே இந்த இறைநிலையும் இந்த சமுதாயம் கொடுத்ததுதான். நல்லா புரிஞ்சுட்டு வரணும். இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிந்தனை. இந்த உடல் அப்படிங்கிறது யார் கொடுத்ததுன்னா, அம்மா வயித்துக்குள்ள இருந்தோம். அதுக்கு முன்னாடி அம்மாவோட உயிரணு, அப்பாவோட உயிரணுவா இருந்தோம். 2 உயிரணுவும் சேர்ந்து ஓர் உயிரணுவா மாறிய போது நாம உருவானோம்னு சொல்றோம். அப்ப 2மே அம்மா, அப்பா கொடுத்த பிச்சை. அம்மா கிட்ட பாதி, அப்பாட்ட பாதி 2 அணுவையும் இணைத்து நாம உருவானோம். 2மே நம்மளோடதல்ல. நாம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் பெற்றோர்களால். அந்த பெற்றோர்கள் எப்படி உருவானாங்கன்னா, அவங்க பெற்றோர்களால் இன்னும் அவங்க இந்த சமுதாயத்தில் இருக்கிற பல்விதமான வாழ்க்கை வசதிகளை பயன்படுத்தி தான் இந்த உடலையும் உயிரையும் வளர்த்திட்டு வந்தாங்க. சரி, அப்ப நம்மளுடைய உயிர் முதல்ல வந்தது, அந்த உயிரணு மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கினது. இப்ப அந்த உயிரணு அம்மா வயித்துக்குள்ள அப்படியே வளரத் தொடங்குது. அதுக்கு அம்மா சாப்பிட்ட சாப்பாடு அது சக்தியாக எடுத்துக்கொள்கிறது. அப்ப அம்மாட்ட இருந்து அதுவும் நம்ம கடன் வாங்கி இருக்கிறோம். 3 கிலோவாகி வெளியே வந்துட்டோம் 10 மாசம் கழிச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த சமுதாயத்திலிருந்து கொடுக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு 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 இன்னைக்கு இவ்வளவு கிலோவா மாறி இருக்கிறோம். இது மொத்தமும் இந்த உடல் சமுதாயத்துடைய இயற்கையுடையது அல்லது இறைவனுடையதுன்னு வச்சுக்கோங்களேன். 2வது இந்த உடலுக்குள்ள இயங்கி கொண்டிருக்கிற உயிர் யாருடையதுன்னா அதுவும் அம்மா அப்பா கொடுத்தது, இந்த சமுதாயம் கொடுத்த ஒரு கொடை. அப்ப அந்த உயிர்ல இருந்து வெளிப்படக்கூடிய மனமும் உயிரே சமுதாயம் கொடுத்ததுன்னா மனமும் சமுதாயத்தினுடைய. அப்ப இதன் மூலமா நம்ம கற்றுக்கொண்ட அறிவு எல்லாமே ஒண்ணு அம்மா அப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க, இல்லாட்டி சமுதாயம் சொல்லி கொடுத்திருக்கோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே யாருடையதுன்னு பார்த்தா இந்த சமுதாயத்துடையது அப்படிங்கிறது அடிப்படையா இருக்குது. இன்னும் ஒரு படி ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா எல்லாமே இறைவனுடையது, இறைநிலையுடையதுன்னு புரியும். ஏன்னா இந்த சமுதாயம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கை இறைநிலையுடைய வெளிப்பாடு தான் இந்த பஞ்சபூதங்கள், சமுதாய உயிர்கள் எல்லாமே. அப்ப இறைநிலையிலிருந்து வந்ததுதான் நாம, நம்ம உடலு, உயிர், மனம், அறிவு, ஆற்றல் எல்லாமே. அப்ப இப்ப சிந்தித்து பாருங்க, நம்ம லைஃப்ல நம்மளோடது அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே நம்ம கடனாக வாங்கி இருக்கிறோம். சரிங்களா? இந்த கர்ம யோகத்திற்கு மகரிஷி அவங்க ஒரு அழகான தமிழ் பேர் கொடுத்திருப்பாங்க. கடமை, அறம்.
இந்த வார்த்தை வேணா எழுதி வச்சுக்கோங்க. கர்ம யோகத்திற்கு தமிழ்ல வார்த்தை கடமை அறம். சரிதானுங்களா? அப்ப இந்த இயற்கையில் இருந்தோ, இறைநிலையில் இருந்தோ, சமுதாயத்தில் இருந்தோ நாம நம்முடைய உடல், உயிர், மனம், அறிவு அத்தனையும் கடனாக வாங்கியிருக்கிறோம். அப்ப இந்த கடனுக்கு திருப்பி கட்டக்கூடிய செயலைத்தான் கடமை அறம் என்று சொல்கிறோம். அதான் கடன் வாங்குற இடத்துல திருப்பி கட்டுறோம். நான் சென்ற ஆசிரியர் பயிற்சியில கூட இதை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தேன். அப்ப அதையே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய போறோம். ஆனா இது சிம்பிளான உரையாக இருந்தாலும் இந்த உரையின்படி நாம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு தெய்வீக வாழ்க்கையாக, நம்முடைய ஒவ்வொரு செயலும் அந்த தெய்வீகத்தை நோக்கிய ஒரு செயலாக மாறுங்கிறதுல எல்லளவும் ஐயமில்லை. ஆனால் அதற்கு 2 விஷயம் அடிப்படை. ஒன்று, இந்த கடமை உணர்வு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அதைய நீங்க ஆழ்ந்து சிந்தித்தா நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான் என்னை பொறுத்த வரைக்கும், நியரர். சரிங்களா? கடமை உணர்வுனா என்னோட பெற்றோருக்கோ, என்னோட சமுதாயத்திற்கோ, என்னுடைய இந்த உலகத்திற்கோ நான் பற்ற கடனை திருப்பி கொடுக்கிறது கடமை உணர்வு. அப்ப அந்த நன்றி உணர்வு, கடமை உணர்வு நமக்கு எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நாம இறைவனுக்கு அருகில் இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இந்த நன்றி உணர்வு, கடமை உணர்வுல நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது நமக்கு என்ன அற்று போகும் அப்படின்னா, முதல் விஷயம் எதிர்பார்ப்பு அற்று போகும். சரிங்களா? எதிர்பார்ப்பு இருக்காது. இப்போ இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து நான் எத்தனையோ விஷயத்த கடன் வாங்கியிருக்கிறேன். இதற்காக திருப்பி செலுத்துறதுக்கு ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு இவ்வளவு சம்பளம் வேணும், அவ்வளவு சம்பளம் வேணும், எனக்கு இவ்வளவு மதிப்பு வேணும், இவ்வளவு மரியாதை வேணும், இவங்க இப்படி நடந்துக்கிட்டா தான் நான் இப்படி நடந்துக்குவேன் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. ஏன்னா நான் என்னுடைய கடனை கட்டுற ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்கேன். கடன் கட்டும் போது யாரையாவது எதிர்பார்க்க முடியுமா நீங்க? சரிங்களா? ஒரு இடத்துல 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. இப்ப நீங்க அந்த கடனை கட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் ஒரு டியூ போட்டு கட்டிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல நீங்க போய் ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? சார், நான் இது வரைக்கும் ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் கட்டியிருக்கிறேன் சார், எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 10 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறோம். அது மாதிரி நம்ம வாழ்க்கையே முழுக்க முழுக்க இந்த இறைநிலையிட்டிருந்து, சமுதாயத்திட்டிருந்து கடனா வாங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த உடல், உயிர், மனதை கொண்டு நீங்க எதை சம்பாதித்தாலும் நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், என்னுடைய அறிவை பயன்படுத்தி தானே நான் நல்லா சம்பாதிச்சேன். அந்த அறிவே சமுதாயத்துடையது தானே. சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த கல்வி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த கல்வி இந்த சமுதாயத்துடைய பல பேருடைய உழைப்பால, அறிவினுடைய ஆற்றலால அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டது, அந்த நூல்கள் வடிவமைக்கப்பட்டது, அந்த ஆசிரியர்கள் அமர்த்தப்பட்டார்கள். அவர்கள் எல்லோருடைய உழைப்பாலும் உங்களுக்கு ஒரு கல்வி கிடைத்தது. சரி, அதுக்கு நீங்க பணம் கூட கொடுத்து கூட படிச்சிருக்கலாம். பட் பணம் கொடுக்கறதால மட்டும் உங்களுக்கு அந்த கல்வி கிடைச்சிடாது. இப்போ நீங்க ஸ்கூல்ல போய் 50,000 ரூபாய் ஃபீஸ் கொடுக்கலாம். சரி, இப்ப ஸ்கூல் போகாதீங்க, வெறும் 50,000 வச்சு அந்த கல்வி உங்களால கற்றுக்கொள்ள முடியுமா? வாய்ப்பில்லை. அப்ப அந்த ஒரு அமைப்பை சமுதாயம் ஏற்படுத்தி இருக்கிறது, அதுக்கு ஒரு சிறு தொகையை கொடுத்து நீங்க கற்றுக்கொள்றீங்க, அவ்வளவுதானே தவிர அதற்காக நீங்க முழுமையாக நீங்க பணம் கொடுத்ததுதான் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் அந்த பணத்தை நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க? உங்களுடைய அறிவின் ஆற்றலை கொண்டு, உங்க உழைப்பை கொண்டு சம்பாதிச்சீங்க. அந்த அறிவின் ஆற்றலையும் உழைப்பையும் கொடுத்ததே அந்த சமுதாயம் தானே. நான் சொல்றது புரியுது இல்லையா? அப்ப என்னுடையதுன்னு ஒண்ணுமே இல்லை. நான் கடன் முழுக்க முழுக்க நான் கடன் அப்படிங்கறத நீங்க ஒரு புரிதல்ல வந்துருங்க.
ஒரு புரிதல்லாம் வந்துருங்க. இந்த வண்டியில ஆட்டோல பின்னாடி எழுதியிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? மோதி விடாதே மொத்தமும் கடன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சரியா? அது எங்க எழுதணும்னா நம்ம நெத்தியில எழுதணும். ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு பொருளும் இறைநிலையுடையது. மொத்தமா இறைநிலை கடன் குடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, நாமளும் அப்படித்தான். இந்த உடலை நம்ம கடன் வாங்கி இருக்கிறோம். இறைநிலையிலிருந்து, இயற்கையிலிருந்து, சமுதாயத்திலிருந்து. எதுக்காக? நம்முடைய கர்ம வினைகளை போக்கிக் கொள்வதற்காக. இந்த உயிரை கடன் வாங்கி இருக்கிறோம். அறிவை கடன் வாங்கி இருக்கிறோம். இந்த உறவுகளை கூட கடன் வாங்கி இருக்கிறோம். சரிதாங்க? எல்லாருக்குமே உறவுகள் இறைவனால், இயற்கையால் கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? எல்லாமே கடன் வாங்கி தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளோடதுன்னு ஒண்ணுமே இல்ல இங்க. அப்ப கிடைத்ததற்கு அந்த கடனை திருப்பி கட்டுவதற்கான ஒரு உணர்வு, அதை நன்றி உணர்வோட செய்யறதுங்கிறது மிக முக்கியம். சரிங்களா? அப்ப நன்றியுணர்வோட நீங்க செய்யறீங்க. இப்ப நானு இந்த உரை பேசுறேன் அப்படின்னா, எனக்கு பல மகான்கள், பல ஞானிகள், பல அறிவிற் சிறந்த பேரறிஞர்கள், அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குருவாக கிடைத்து பலவிதமான ஞானங்களை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே நான் எப்படி பார்க்கறேன்னா, நான் கடனாக வாங்கியிருக்கிறேன் இந்த அறிவை. அப்ப இத்தனை அறிவை நான் கடன் வாங்கியிருக்கிறேன். இந்த கடனை நான் எப்படி கட்டுறது? பல மக்களுக்கு இந்த கடனை, இந்த ஞானத்தை கொடுக்கும்போது என்னுடைய கடன் அடைக்கப்படுவதாக நான் கருதுகிறேன். அப்ப நான் இந்த உரைய பேசணுமா அப்படின்னு கேட்டா, ஆமா பேசணும். ஏன்னா நான் கடன் வாங்கி இருக்கிறேன். இந்த கடனை கட்டுனா தான் நான் கடனற்ற நிலைக்கு செல்ல முடியும். அப்ப நம்ம முக்தி நிலைக்கு செல்ல முடியும். சரிங்களா? அப்ப நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நிறைய பேர் சேவை போயிருந்தாங்க. சேவை பண்ணனா என்னுடைய கடனை கட்டி கொண்டு இருக்கேன். இன்னும் குறிப்பாக அந்த மகான்கள் எனக்கு கொடுத்த அந்த ஞானத்திற்கான நன்றி கடனை கட்டி கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த செயலை நான் எப்படி செய்யறேன்? நன்றி உணர்வோட, என்னுடைய கடமை உணர்வோட நான் செய்யறேன். இதுல ரொம்ப முக்கியம் ஒரு அவேர்னஸ்ல இருக்கணும். சரிதானுங்களா? நான் இங்க பேசுறேன் அப்படிங்கிறது பெருமை அல்ல. சரிதான்? இல்லாட்டி ஈகோ வந்துடும். நீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தன்முனைப்பு வந்துடும். இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்ததுக்கு காரணமே தன்முனைப்பை ஒழிக்கணுங்கிறதுக்கு தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில துன்பத்திற்கு காரணமே தான், தனது அப்படிங்கிற 2 முனைப்புகள் தான். அப்ப அந்த தான், தனது அப்படிங்கிற 2 முனைப்புகளையும் ஒழிக்கிறதுக்கு தான் ஆன்மீகத்துக்கே வந்தோம். ஆனா இங்க வந்து நிறைய தன்முனைப்பு வந்துரும். நல்லா பேசுறீங்கன்னா அங்க ஒரு தன்முனைப்பு வந்துரும். நல்லா தவம் சொல்லி கொடுக்கறன்னா அங்க ஒரு தன்முனைப்பு வந்துரும். சரிங்களா? அப்ப இங்க தான் அப்படின்னு வந்ததுனாலே அங்க முடிஞ்சதுன்னு அர்த்தம். சரிங்களா? அது இறைவனுக்கு எதிரான விஷயம்னு அர்த்தம். அப்போ இது சொல்றப்ப நிச்சயமா தான்கிற உணர்வு வரும். ஆனா நீங்க விழிப்பு நிலையோடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிதானா? எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, ஆமாமல்ல நான் ரொம்ப சம்பாதிக்கிறேன்ல அப்படின்னு நீங்க நினைச்சா ஈகோ. ஆனா இல்ல இல்ல, இந்த சமுதாயம் கொடுத்தது எனக்கு அறிவு. அதை கொண்டு எனக்கு இயற்கை ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அதுல நான் சம்பாதிக்கிறேன்னு நினைச்சிட்டீங்கன்னா ஈகோ போயிரும். தன்னோடது அல்ல, சமுதாயம் கொடுத்தது. எத்தனையோ பேருக்கு நீங்க நல்லது செய்றீங்க அப்படின்னு சமுதாயம் சொல்லுது. சாதாரண நிலையில இருந்தீங்கன்னா ஈகோ வந்துரும். ஆமா இத்தனை பேருக்கு நம்ம நல்லது செய்யறோம்ல, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு. அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனையோ பேர் உழைப்ப கொடுத்துதான் நீ இப்படி வந்திருக்கிற. அதனால இது ஒண்ணும் பெரிய விஷயம் அல்ல. இது நீ உன்னோட கடமையைத்தான் செய்யற. அதை சரியா செய்யி அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா, அது நன்றி உணர்வோட செல்லும். நமக்கு ஈகோ வராது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுட்டு வாங்க. இது வந்து எங்கேயோ போய் தொழில் செய்யறதுக்கு மட்டும் இந்த நிலை வரக்கூடாது. நம்ம வாழ்வினுடைய ஒவ்வொரு க்ஷணத்திலையும் இந்த நிலை நமக்கு இருக்கணும். சரிங்களா? இப்ப காலையில் எழுந்திருக்கிறதுல இருந்து இரவு உறங்குறது வரைக்கும் நம்முடைய ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நன்றி உணர்வோட, அந்த கடமை உணர்வோட, இவ்வளவு நாள் நாம் பெற்ற நன்மைக்கான திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு உணர்வோட அந்த செயல்களை நாம செய்யணும். அப்படி செய்யும்போது அந்த செயல்களிலே
நமக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. இந்த எதிர்பார்ப்பற்ற ஒரு செயல் செய்யறோம் பாருங்க, அதுக்கு பேரு தான் நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு பேர். எழுதி வைக்கிறேன், எழுதி வச்சுக்கோ. காமிய கர்மம் அப்படின்னா ஒரு ஆசை வயப்பட்டு ஒரு செயலை செய்வது காமிய கர்மம். அதைத்தான் ஆகாமிய கர்மம்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருப்போம். இந்த ஆன்மா காமிய வயப்பட்டு, ஆசை வயப்பட்டு, இச்சை வயப்பட்டு ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து ஒரு செயலை செய்யுதுன்னா அது ஆகாமிய கர்மம். காமிய கர்மம். காமிய கர்மத்துக்கு ஆப்போசிட் என்னன்னா நிஷ்காமிய கர்மம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, என்னுடைய செயலை நான் செய்யறேன். சரிதானுங்களா? அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம செயல்ல யாரோ ஒருத்தர் பாராட்டுனாங்கனாலும் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி வராது. சரிங்க, நல்லதுங்க, அப்படிதான் இருப்பீங்க. சரிதானா? நல்லா இருக்குன்னு சொன்னே குதிக்க மாட்டீங்க. சரிங்களா? அதே சமயம் உங்களோட உரை இன்னைக்கு என்னங்க சரியில்லை, என்னங்க இப்படி பேசிட்டீங்க, இந்த டாபிக் இப்படி பேசியிருந்தா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், அப்படி யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு வருத்தம் இல்லை. என்ன காரணம்னா நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த உரையை செய்யறீங்க. சரிங்களா? அப்ப எதிர்பார்ப்பற்ற ஒரு உரையை நீங்க நிகழ்த்தும் போது அதனால் வரக்கூடிய நல்ல பலனுக்கும் நீங்க பொறுப்பேற்க மாட்டீங்க, தீய பலனுக்கும் நீங்க பொறுப்பேற்க மாட்டீங்க. சரிங்களா? பாராட்டினாலும் நீங்க குதிக்க மாட்டீங்க, திட்டினாலும் நீங்க துக்கப்பட மாட்டீங்க, துவள மாட்டீங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு செயலையும் நம்ம எதிர்பார்ப்பு அற்று எனக்கு கொடுத்த கடமை இது, அதை நன்றியுணர்வோட நான் திருப்பி செலுத்துறேன் அப்படின்னு நம்ம செய்தோம் அப்படின்னா அந்த செயலுக்கு பேர் தான் கர்ம யோகம் என்று பெயர். அப்ப அந்த செயலை எப்படி செய்யலாம்னு சொல்லி மகான்கள் சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கு சமர்ப்பணம், இறைவனுக்கு அர்ப்பணம். சரிதானா? ஏன்னா நம்ம இறைவனுக்கு எதை அர்ப்பணமா கொடுக்க முடியும்? எதையுமே கொடுக்க முடியாது, எல்லாமே இறைவன் கொடுத்ததுதான். சரிதானா? அப்ப அந்த இறைவன் கொடுத்த உடல், உயிர், மனம், அறிவை கொண்டு நாம செய்யற ஒவ்வொரு செயலையுமே இறைவனுக்கு அர்ப்பணமாக, சமர்ப்பணமாக நாம் செய்ய வேணுங்கிறது மகான்களுடைய தீர்க்க தரிசனமான ஒரு பார்வை. அப்படிதான் எல்லா மகான்களும் செய்யறாங்க. நம்மளே அப்படிதான் செய்ய சொல்றாங்க. காலையில எழுவதே எப்படி இருக்கணுங்கிறாங்க? ஒரு நன்றியுணர்வோட, சரிதானுங்களா? ஒரு கடமை உணர்வோட, இன்னைக்கு இறைவா என்னை நீ எழுப்பி விட்டுட்ட, ரொம்ப நன்றி. சரிதான? என்னுடைய கடன் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, அதைய பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நீ எனக்கு கொடுத்துருக்குற, அதற்கான வழியை நீயே காட்டு. சரிதானுங்களா? அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம எந்திரிச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த நாள் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா உயிர் பெற்று இருக்கிறோம் அந்த அன்னைக்கு. நிறைய பேர் நைட்டு தூங்குனா காலையில் இல்லை. ஆனா நம்ம காலையில உயிரோட எந்திரிச்சிருக்கோம்னா அது இறைவனுடைய பெருங்கருணை. அதற்கு ஒரு நன்றியுணர்வோட அந்த எழுதல் நிகழணும். சரிதானா? ஒவ்வொரு செயலையுமே நான் சொல்றேன். பிரஷ் பண்றீங்க, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில இந்த பேஸ்ட் கொடுத்துருக்க, பிரஷ்ஷை கொடுத்துருக்குற, ஒரு பல்பொடி கொடுத்துருக்குற, அதைய நானே விளக்குற அளவுக்கு என் உடலுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருக்குற, சரி, அதற்கு ஒரு இருப்பிடத்தை கொடுத்திருக்கிற, இத்தனையும் கொடுத்ததற்கு நன்றின்னு சொல்லி நீங்க அந்த செயலை செஞ்சு பாருங்க, அது தெய்வீகமான ஒரு செயலாக இருக்கும். சரி, அப்ப பல் துலக்குதல் அப்படிங்கிறது இந்த உடலாக இருக்கிற இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு நன்றி உணர்வுக்கான ஒரு செயல். அப்படி யோசித்து பாருங்களேன். சரிங்களா? அப்படி யோசித்து பாருங்களேன். இப்படி நீங்க உணவு உண்பதாக இருக்கட்டும், குளிப்பதாக இருக்கட்டும், ஏன் ஒரு மலம் கழிப்பதாக கூட இருக்கட்டுமே, அதுவும் ஒரு செயல் தானே. சரிதானா? அதையும் நன்றியுணர்வோட செய்ய முடியும். உடலுக்குள்ள உறுப்புகள் ப்ராப்பரா இயங்கி அந்த உணவை பிரித்து கழிவாக்கி அந்த மலக்குடல், பெருங்குடல், மலக்குடல் வழியாக முறையாக வெளியேற்றக்கூடிய ஒரு செயல் நடக்கலைன்னா என்ன ஆகும்? யோசித்து பாருங்க.
அவ்வளவுதான், செத்து போயிருவோம். பல நோய்கள் உருவாயிரும். சாப்பிடாம 4 நாள் இருக்கலாம், பாத்ரூம் போகாம இருக்க முடியாது. அப்ப அந்த செயல் கூட கொச்சையான செயல் அல்ல. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அது ஒரு சாதாரணமான செயல் அல்லது ஒரு இழிவான செயல்னு கூட சிலர் நினைக்கிறாங்க. டாய்லெட் போறது அப்படிங்கறத வெளியே சொல்ற கூட கூச்சப்படுறோம். அப்படியெல்லாம் பட தேவையில்லை. சரிதானுங்களா? அப்ப அந்த செயலை கூட எப்படி செய்ய முடியுங்கிறாங்க மகான்கள்? இறை உணர்வுக்கான ஒரு செயலாக செய்ய முடியும். அப்ப எந்த ஒரு செயலை செய்யும் போதும் இது இறைவனுக்கு அர்ப்பணமான ஒரு செயலாக நாம மாற்றணும். நேற்று அந்த முந்தா நேற்று அந்த சிந்தனையில கூட நான் அதைத்தான் திரும்ப திரும்ப எனக்கு அதான் சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான் சொன்னேன். சரி, நீங்க இந்த ஒரு உரையை கேட்கறீங்கன்னா கூட ஏதோ ஒரு உரை அப்படின்னு கேட்கலாம். நான் அதே வார்த்தை இங்க பதிவு பண்றேன். அடடா, நம்ம இந்த யோக பயிற்சிக்கு வந்துட்டோம், புதிய ஆனந்த யோக பயிற்சின்னு வந்துட்டோம், இவர் வேற மத்தியானம் வந்து பேசிட்டு இருப்பாரு, வரலைன்னா வேற எதான்னு கேட்பாங்க, சர்டிபிகேட் எது கொடுப்பாங்களோ என்னவோ தெரியல, சரி போய் வைப்போம். சரி, அப்படியே நம்ம வேலையை பார்த்துட்டே நம்ம செய்வோம், இல்லாட்டி போட்டு விட்டுருவோம். நம்ம உள்ள கேட்கறோமா இல்லையான்னு தெரியுதா என்ன? அப்படியும் நீங்க கேட்கலாம். இதைய புரியுதுங்களா? அந்த மனோநிலையிலையும் கேட்க முடியுமா முடியாதா? முடியும். சரி, நம்ம என்ன டெஸ்டா வைக்க போறாங்க, இதெல்லாம் நீ கேட்டையா இல்லையான்னு? சரிதானே? சரி, அவர் பேசிட்டு இருக்கட்டும், நம்ம அதாவது கூட வேலையை பார்த்துட்டு அப்படியே கேட்போம் அப்படின்னும் கேட்கலாம். சரிதானுங்களா? இன்னொருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க, சரிதானா? நமக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது, நம்ம கேட்டு வைப்போம், கேட்டு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அந்த பயிற்சியை பண்ணா நமக்கு நல்லது அப்படிங்கிற ரீதியாவும் இப்ப நீங்க உரை கேட்கலாம். சரிதானுங்களா? இல்ல, என்னுடைய வாழ்க்கையோட நோக்கம் இறையுணர்வு பெறுவது. அந்த இறையுணர்வு பெறுவதற்காக அந்த இறைநிலையே ஒரு வடிவத்துல ஒரு உருவத்துல இருந்து ஒரு சொற்பொழிவை கொடுத்து அந்த இறைநிலையே இந்த ஜூம் செல்போன் மூலமாக அதுவே மாற்றம் பெற்று எனக்கு ஒரு ஞானத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறது. இது இறைவனுடைய ஒரு செயல்பாடு. சரிதானுங்களா? இப்ப யார் பேசிட்டு இருக்கா? இறைநிலை தான் பேசிட்டு இருக்கு. சரிதானுங்களா? மதன்குமார் அல்ல பேசுறது. இறைநிலை மதன்குமாரனுடைய உடலுக்குள் இருந்து அது ஞானத்தை எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறது. அதே இறைநிலை உங்கள் உடலுக்குள் இருந்து அந்த ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இறைநிலை தவிர இங்க ஒண்ணுமே இல்லை. அப்போ நீங்க இறைவனே வந்து இந்த சொற்பொழிவை கொடுக்கிறான்னா நீங்க எப்படி கேட்பீங்கன்னு பாருங்க. நான் சொல்றது புரியுதா? இறைவனே வந்து என்னுடைய உரையை கேட்கிறான்னா நான் எப்படி பேசுவேன்னு பாரு. அப்ப இந்த செயல் எப்படி இருக்கணும்? ஒரு இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய செயல். நீங்க வீட்டுல எல்லா நாளும் சமைக்கிறீங்க, ஆனா சாமிக்கு பூஜை அன்னைக்குன்னு சமைக்கிறீங்கல்ல, அது எப்படி அந்த பூஜை அன்னைக்கு மட்டும் அவ்வளவு நல்லா சமைக்கிறீங்க, அவ்வளவு உற்சாகமா சமைக்கிறீங்க, அவ்வளவு டேஸ்ட் நல்லா வருது, வாயில கூட வச்சு பார்க்கல, அவ்வளவு அற்புதமா வருதுன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. உங்க மனதிலே இது இறைவனுக்காக சமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் அங்க இருக்கிற அத்தனை பாசிட்டிவுக்கும் காரணம். அது ஒண்ணுதான் காரணம். சரிங்களா? அப்ப நீங்க சமைக்கிற செயலை கூட எப்படி இனிமேல் சமைக்கலாம்? நான் இறைவனுக்காக உங்க வீட்டுல இருக்கிற 4 பேர் யாரு? இறைவன் தான். இறைவனுடைய தன்மாற்றம் தான். இறைவன் தான் அந்த உருவத்தில் இருக்கிறான். எதுக்காக இருக்கிறான்? இறையுணர்வை பெறுவதற்காக அந்த உருவத்துக்கு வந்திருக்கிறான். என்னுடைய கர்ம வினையை கழிப்பதற்காக சில பல துன்பங்களை எனக்கு கொடுக்கிறான். அது ஓகே. ஆனால் இறைவனுக்குத்தான் நான் சமைக்கிறேன். ஒரு நாள் நீங்க சமைக்கல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறைவனுக்குத்தான் சமைக்கிறீங்க. வீடு கூட்டுறீங்க, யாருக்காக கூட்டுறீங்க? சரிதானுங்களா? அந்த 4 இறைவன் அங்க உறங்கி நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக கூட்டுறீங்க. துணி துவைக்கிறது வீட்டுக்காரருக்காக, குழந்தைகளுக்காக அல்ல, இறைவனுக்காக. அப்போ கணவர் உழைப்பது யாருக்காக? மக்கள் மனைவிக்காக அல்ல, இறைவனுக்காக. சரி, அப்ப தொழில் செய்வது யாருக்காக? இறைவனுக்காக. இப்படி ஒவ்வொரு செயலையுமே நன்றி உணர்வோடு, சரிங்களா? ஒரு செருப்பை போடுறோம் அப்படின்னா அது செருப்பு போடுறது சாதாரண விஷயம், சரிங்களா? அப்ப அந்த செருப்புக்கு நன்றி உணர்வோட நம்ம இருக்கிறோமா? யோசித்து பாருங்க.
எத்தனை சுடுகிற தரையில நம்மை சூடு இல்லாம வழி நடத்திட்டு போகுதுல்ல. யோசித்து பாருங்க. கசகசப்பான இடங்களிலே நம்மை அதுல இருந்து காப்பாத்துது இல்ல. கண்ட கிருமிகளிலிருந்து நம்மை காப்பாத்துது இல்ல. அப்ப அந்த செருப்பா இருக்கிறது யார்? செருப்பா இருக்கிறது சாட்சாத் இறைநிலையே தான். இறைநிலை செருப்பாக வந்து நம்மை காத்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த செருப்பை அணியிறப்ப எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்கணும். செருப்பை விடுவிக்கிறப்ப எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்கணும். யோசித்து பாருங்க. சரிதானுங்களா? அந்த இடத்தை தூய்மை செய்யறதுக்கு ஒரு சீமாரை பயன்படுத்துறீங்க. அந்த சீமாராக இருப்பது யார்? அது இறைநிலை தான். சரிதானுங்களா? அது இல்லைன்னா நீங்க அந்த இடத்தை தூய்மை பண்ணுவது கஷ்டம். அப்ப இறைநிலையே அந்த பொருளாக மாறி உங்களுக்கு உதவுது. அப்ப அந்த இறைநிலையை நீங்க பார்க்கும் போது எப்படி பார்க்கணும், பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தணும். சரிங்களா? இதையே நீங்க கொஞ்சம் ஆழமான சிந்தனைக்கு எடுக்கணும். நான் இன்னைக்கு சொன்னது மட்டும் இதுக்கு பத்துமானா எனக்கு தெரிஞ்சு பத்தாதுதான். பட் நீங்க சிந்திக்கணும் உங்க மூளையில. ஆமா, இப்படி சொல்லிட்டாங்க, இது உண்மையா? சரிதாங்க. அப்ப ஒவ்வொரு செயலையுமே எப்படி செய்யணும்? இறைவனுக்கு அர்ப்பணமாக அந்த செயலை நம்ம செய்யணும். சரிதாங்க. உண்மை அதுதான். உண்மை அதுதான். தியானம் கூட கண்களை மூடி செய்யறது தியானம். அது இறைவனை நோக்கிய பயணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கண்களை திறந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அது இறைவனுக்கான ஒரு அர்ப்பணமா இருக்கணும். புரியுது இல்லைங்களா? அப்படி நம்ம செய்து பழகணும். அது ஒரே நாள்ல வராது. நன்றியுணர்வுல நம்ம நிரம்பணும். கடமை உணர்வுல நம்ம நிரம்பணும். சரிதானுங்களா? விழிப்பு நிலையோட நம்ம இருக்கும்போதுதான் இந்த செயல்களை நம்ம இப்படி செய்ய முடியும். இப்படி செய்துட்டு வரும்போது அந்த உங்களுடைய வாழ்க்கையே என்னவா மாறிடும்? ஒரு யோகமாக மாறிவிடும். சரிதாங்களா? ஒரு தியான வாழ்க்கைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழ்வே தியானமாக, வாழ்க்கையில தியானம் பண்றது சிறு பகுதியா இருக்கிற நமக்கு வாழ்வே தியானமாக மாறிடும். எப்ப? என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் நன்றியுணர்வோடு, கடமை உணர்வோடு, விழிப்புணர்வோடு, சரிதானுங்களா, என்னுடைய செயல்களை தெய்வீகமாக அர்ப்பண உணர்வோடு நான் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு தெய்வீக வாழ்க்கையாக மாறி. அது குடும்பத்துல கொண்டு வர்றது மிகப்பெரிய சேலஞ்சு. அங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்க வேணா கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய ஒவ்வொரு செயலையும் இனிமேல் நீங்க ரொம்ப கவனமா ஒவ்வொரு செயலையும் ஒரு அர்ப்பண உணர்வோடு, ஒரு தெய்வீக உணர்வோடு செய்யறதுக்கு துவங்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு கர்ம யோக வாழ்க்கையாக அமைந்து நம்ம இறை உணர்வுக்கு நம்மை அழைத்து செல்லும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நம்ம நிறைவு செய்யறோம். நிச்சயமாக